மனித இனம் இந்த மண்ணுல தோன்றி எவ்வளவு காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஆண்டுகளுக்கு மேல மனிதர்கள் தோன்றியது. அப்போ ஏறத்தாழ மனித இனம் மனிதர்கள் இந்த மண்ணுல தோன்றினது மனித வடிவுல இந்த நாமெல்லாம் அந்த காலத்துல என்ன ஒரு உருவ அமைப்புல நம்ம வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள்ங்க? 10 லட்சம் ஆண்டுகள் ஏறத்தாழ. அப்ப 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மனித இனம் மனிதர்களாக இந்த பூமியில நம்ம வாழ்ந்திருந்தாலும் இந்த மனித நாகரிகம் என்பது சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த நாகரிகம் என்பது தொடங்கினது. அப்ப அந்த நாகரிகம் என்பது தொடங்குறதுக்கு முன்னால, அதாவது சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால, 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தாச்சு. ஆனா 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாலதான் நாகரிகம் என்பது மனிதர்களாக வாழ மாதிரி ஒரு நாகரிகம் உருவாகுது. அப்ப அதுக்கு முன்னால இந்த அவ்வளோ நீண்ட காலத்துல இந்த மனிதர் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? நாகரிகம் இன்றி அப்படின்னா என்னதான் விலங்குகளுக்கு நாகரிகம் இருக்கான்னா? எப்படி விலங்குகள் அது விருப்பம் போல எப்படி இருக்குதோ ஆடைகள் இன்றி எந்த ஒரு அவங்களுக்குள்ளார எந்த ஒரு பண்பாடு என்பதோ எதுவுமே கிடையாது. பசிச்சா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்குறது, இப்படின்ற ஒரு நிலையில தான் ஆனா மனித உருவம் வந்துடுச்சு. அப்போ அவங்களுக்கு இடையில எந்த ஒரு நாகரிகம் என்பது வளரவே இல்லை. இதுல இருந்து நம்ம மனித இனத்தினுடைய பழமையும் இந்த நாகரிகத்தினுடைய காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது 10 லட்சம் ஆண்டு, இது 15,000 ஆண்டு. அப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மனித நாகரிகம் என்பது ரொம்ப பழமையானது. ஆனா மனிதன் தோன்றியது மிக பழமையானது. 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றிட்டான். ஆனா நாகரிகம் என்பது அந்த அளவுக்கு மனிதன் தோன்றியப்பயே நாகரிகம் வந்துச்சான்னா இல்லவே இல்லை. அப்போ அது நிச்சயமாக அது இப்போதுதான் ஒரு துவங்கி இருக்கிறது. சரி, அதனால இப்பதான் தொடங்குச்சு அப்படின்றதுனால மனித நாகரிகம் பாத்தீங்கன்னா 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாலதான் தொடங்கணும் அப்படின்னாலும் இன்னைக்கு மனித நாகரிகம் உச்ச அதனுடைய நாகரிகத்தினுடைய உச்ச கட்டத்தை தொட்டு மறுபடியும் அது கீழ்நிலைக்கு போற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த குறைந்த காலகட்டத்திலேயே. உச்சத்தை தொட்டுட்டு மறுபடியும் கீழே சரிஞ்சிட்டு போற அளவுக்கு வந்திருக்குது. சோ ஆகவே அந்த இப்பதான் தொடங்குச்சுன்றதுனால அதை பத்தி நம்ம குறையாம பேசிட முடியாது. அது ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிக்கிறதுக்கும் அங்க ஒன்றும் இல்லை. சோ இவ்வளவுதான் இந்த மனித நாகரிகம் தோன்றிய காலம் என்பது.